என்னென்ன சிறப்பு நடந்திருக்குதுங்க அந்த ஆட்சியில? எவ்வளோ எங்களுக்கெல்லாம் செஞ்சிருக்காரு. மகளிர் குழு இது பண்ணியிருக்காரு, டிவி கொடுத்துருக்காரு, 2000 பணம் கொடுத்துருக்காரு. கலைஞர் தான் நினைக்கிறேன். ஏன் வரணும்னு நினைக்கிறீங்க? அவர் தான் நம்ம மக்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. நம்ம லேப்டாப்பு, மிக்சி, கிரைண்டரு, அப்புறம் அரிசி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நம்மளுக்கு செய்கிறாரு. அவர் தான் வரணும்னு நினைக்கிறேன். கலைஞர் தான் வரணும். நான்லாம் செய்வார், நாங்கள்லாம் இல்லாதப்பட்டவங்க ஏதோ எங்களுக்கு உதவி பண்ணுவாருன்னு நாங்கள் செய்வோம். எங்கள் ஆதரவு அவருக்கு தான். கலைஞர் தான் வருவாங்க. அவர் தான் எங்களை எல்லாம் உதவிலாம் செய்கிறாரு. டிவி விலகாச்சு தந்துக்கிறாங்க, படிப்புக்காக நிறைய செலவு பண்ணிக்கிறாங்க, ஏழை மக்களுக்கு நல்லா உதவி பண்ணிக்கிறாரு. எங்களை நிறைய உதவி பண்ணிக்கிறாரு. அவர் தான் வரணுமே எங்களுக்கு. கலைஞர் திமுக ஆட்சி தான் இது 5 வருஷமா நல்லா நடந்துட்டு இருக்கு. மறுபடியும் அவங்க தான் வருவாங்க. ஓட்டு கலைஞர் தான் ஓட்டு. கலைஞருக்கு தான் போடுவோம். டிஎம்கே தான். கருணாநிதி தாங்க. ஏன் வரணும்னு விரும்புறீங்க? ஏதோ முதியோர் கொடுக்குறாரு, ஏதோ சலுகை எல்லாம் கொடுக்குறாரு கொஞ்சம், அதுக்காக திமுக தான் கண்டிப்பாக வரும். மேம்பாலங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா திமுக ஆட்சியில் தான். கலைஞர் ஆட்சியில் இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு. அதனால திமுக வரணுன்றது எதிர்பார்ப்பு. கலைஞர் தாத்தா இலவசமும் சத்துணவுக்கு முட்டை போடுறாங்க. இலவசமா 5 முட்டை வாரத்துக்கு போடுறாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு இலவசமா யூனிஃபார்ம் தராங்க, பஸ் பாஸ் தராங்க. இது வரைக்கும் யாரும் தந்ததில்லை, இவர் தான் தராங்க. மீண்டும் மார்ச்சுக்கு வரணும். நல்லா அந்த ஏரியாவுக்கு நல்லபடியாக செய்கிறாங்க. கலைஞர் ஆட்சி தான் நல்லா இருக்கும். 2000 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சி வந்தால் தான் நல்லா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து எல்லா வித சலுகையும் எல்லா வித இதுவும் கவர்மெண்ட்ல எனக்கு கொடுக்காத பென்ஷன், 27 வருஷம் பென்ஷன் எனக்கு இன்னைக்கு என் பிள்ளைங்க மாதிரி எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் நான் இது எனக்கு தேவையானது இது திமுக ஆட்சியில். கட்டாயம் கலைஞர் தான் வருவார். அவர் தான் எங்களுக்கு நல்லதெல்லாம் செய்து எல்லா சகல விதமும் அவரால் தான் நாங்கள் பெறுகிறோம். எல்லா விதமான இதுவும் எங்களுக்கு பென்ஷன்லேருந்து எங்கள் வீட்டுக்கு உதவியிலேருந்து சகலமும் திமுக காரங்களால் தான் நம்ம முன்னுக்கு வந்தது. எங்கள் உயிர் மூச்சு உள்ள வரல எங்களுக்கு திமுக காரங்க. கலைஞர் ஆட்சியில் தான் எனக்கு தைய மிஷின் கொடுத்தாங்க. அது மூலியமா நான் இப்போ தொழில் செஞ்சு பொழைச்சுன்னு இருக்கிறேன். அவருடைய இதனால தான். மேல அமைச்சர் வந்தாருன்னா எனக்கு இன்னும் பல சலுகைகள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதனால கலைஞர் ஆட்சி தான். முதலமைச்சர் கலைஞர் தான் வருவார். ஏன்னா அவர் இப்போ நிறைய சலுகை கொடுத்துருக்காரு. ஸ்கூல் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இலவச பஸ் பாஸ், சைக்கிள், சீருடை, ஏதாவது சத்துணவு, சிறந்த சத்துணவு, வாரத்துக்கு 5 நாள் முட்டை, வாழைப்பழம், அடுத்து இது அந்தந்த ஸ்கூலுங்களுக்கு போய் மாணவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு. இப்போ ஸ்கூலிங் இல்லாமல் இப்போ வீடுங்களுக்கும் இது டிவி கொடுத்துருக்காரு, கேஸ் அடுப்பு கொடுத்துருக்காரு, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு லேப்டாப்லாம் கொடுத்துருக்காரு. அதனால கண்டிப்பாக கலைஞர் தான் வருவார். கலைஞர் தான் வரணும்னு நினைக்கிறேன். கலைஞர் தான் வருவார். காரணம் பல சலுகைகளை தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கிற காரணத்தால அவர் தான் வருவார். கலைஞர் ஆட்சி தாங்க நிச்சயமா வரணும். ஏன்னா கடந்த ஆட்சி எப்படி நடந்தது, இப்போ எப்படி நடந்துனாரு கலைஞர், அப்படிங்கலாம் யோசனை பண்ணி பார்க்கையில கலைஞர் ஆட்சி தான் மறுபடியும் வரணும். கலைஞர் ஆட்சி வரணும். நல்லது நிறைய பண்ணியிருக்காரு. ₹1 அரிசிக்கு போட்டிருக்காரு. மக்களுங்களுக்கு கலர் டிவி கொடுத்துருக்காரு. நல்லது கெட்ட எல்லாத்துக்கும் உதவி பண்றாரு. அதனால வரணும் கலைஞர். அவர் தான் டிவி தராரு. 58 வயசுக்கு மேலே பெரிய பாஸ் தரன்றாரு. ஆனால் அவர் தான் வரணும். அவர் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காரு. அதனால அவர் வரணும்னு விரும்புகிறோம். 108 ஆம்புலன்ஸ், 1 கிலோ அரிசி, ₹1 அரிசி, எவ்வளோ சாதனைகள் பண்ணிருக்காரு. டிராபிக்லாம் நல்ல இது, டிவி இல்லாத இடமே இல்லை. நிறைய சாதனைகள் பண்ணிருக்கிறார். மீண்டும் மீண்டும் அவரே வரணும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உதயசூரியனுக்கு கலைஞர் வருவான்னு நினைக்கிறோம். ஏன்னா இதுவரை அவர் பிரமாதமான சாதனைகளை செஞ்சிருக்காங்க. முதியோருக்கு உதவித்தொகை கொடுத்துருக்காங்க, கர்ப்பிணி பெண்களுக்கு தொகை கொடுத்துருக்காங்க, மற்ற தொலைக்காட்சி பெட்டி கொடுத்துருக்காங்க. இப்படி பல மாதிரி சாதனைகள் செஞ்சுருக்காங்க. இன்னும் மீண்டும் ஏழை எளிய மக்களுக்கு அதிகமான சாதனை செய்வாங்கிற முறையில் நாங்கள் கலைஞரை விரும்புகிறோம். கலைஞர் தான் வரணும். அவர் வந்தால் எங்கள் ஈபிக்காரங்களுக்குலாம் நல்லா சலுகை செய்வாங்க. அதனால எங்களுக்கு கேட்டதெல்லாம் செய்திருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஐயா போட்ட சாப்பாடு தான். எங்களுக்கு வந்து எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருக்கிற இப்போ ஐயா புண்ணியத்தினால. அப்புறம் வந்து எங்களுக்கு போனஸ் 2 வருஷம் நாங்கள் 2500 2,000 இப்போ கை நிறைய 8000 சில்லறை வாங்குகிறோம். நல்ல பேமெண்ட் வாங்குகிறோம். எல்லா இதுலேயும் சலுகையும் இருக்குது. இந்த இடத்துல எல்லாம் இருக்கிற மக்களும் நல்லா இருக்கிறோம். எங்களுக்கு பூங்காவம் கட்டி கொடுத்துருக்குறாங்க, கல்யாண மண்டபம் கட்டி கொடுத்துருக்குறாங்க, டிவி கொடுத்துருக்குறாங்க. நல்லா நாங்கள் கேட்ட வசதியெல்லாம் எங்கே இருக்குது. நிம்மதியாக மனசு நிறைஞ்சு நாங்கள் இங்கே இருக்கோம். கலைஞர் ஆட்சி வந்தால் நல்லா எல்லாம் செஞ்சுருக்காரு. டிவி கொடுத்துருக்காரு, எல்லாம் செஞ்சிருக்காரு. அதனால அவர் வந்தா நல்லா இருக்கும். அவர் நல்ல இதெல்லாம் செய்யறாரு. கலைஞர் வந்தா நல்லா இருக்கும் சார். அவர் வந்து எல்லாம் நல்ல எல்லாம் செய்யறாரு.
நல்லதுதான் நடக்குது இங்க. கலைஞர் வரதான் நல்லா இருக்கும். கலைஞர் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா சலுகைகள் நிறைய இருக்குது. அம்மா ஆட்சியில் சொன்னால் அம்மா ஆட்சியில் அவ்வளோ அராஜகங்கள்லாம் கொஞ்சம் நிறையா இருந்தது. கொஞ்சம் இதுதான் அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஆட்சின்னு பார்த்தா கலைஞர் ஆட்சி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. எங்களுக்கு கலைஞர் தான் நல்லா இருக்கும். அவர் எங்களுக்கு எவ்வளோ உபயோகமாக செஞ்சார். நாங்கள் வந்த புதுசில் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது வீடை எடுத்துருவேன், சுனாமி குடி அப்படி இப்படின்னு பயங்கரம் பண்ணாங்க. அது மாதிரி போயிருந்தா நான் செத்தே இருப்பேன். அந்த அளவுக்கு மனசாகம் வந்துடுச்சு. இப்போ ஏதோ இவர் இவர் அளவுக்கு செய்கிறாரு. இவர் வந்தால் மீண்டும் நல்லா இருக்கும். கலைஞர் ஆட்சி தான் வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஐயா ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும். திமுக ஆட்சி வந்தால் நல்லா 2011 சட்டமன்ற தேர்தலில் மீண்டுமே கலைஞர் ஆட்சி வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா கடந்த 5 ஆண்டுலவே நிறைய உதவி பண்ணியிருக்காரு. ஏழை எளிய மக்களுக்கும் சரி, இல்லை ஊனமுற்றோருக்கும் சரி, விதவிக்கும் சரி, முதியோர்களுக்கும் நிறைய உதவி பண்ணியிருக்காரு. இனிமே வரப்போறது தேர்தலில் கண்டிப்பா மீண்டும் அவர் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை நாங்களாம் வாங்கியிருக்கோம். திருமண உதவித்தொகை வாங்கியிருக்கோம், மகப்பேறு உதவித்தொகை வாங்கியிருக்கோம். அதனால நிறைய ஏழை எளிமைக்கும் பயனடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி சுனாமிக்கு குவார்டர்ஸ் நிறைய உதவி பண்ணியிருக்காரு. கலைஞர் வந்தால் தான் நல்லா இருக்கும். கலைஞர் வந்தால் நல்லா இருக்கும். மீண்டும் கலைஞர் ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அவரோட உதவித்தொகை கலைஞர் காப்பீட்டு உதவித்தொகை வந்திருக்கு மக்களுக்காக. அப்புறம் ₹1 அரிசி திட்டம் வந்திருக்கு. அப்புறம் முதியோர் பென்ஷன் இப்போ நல்லபடியாக வந்துட்டு இருக்கு. அவரோட ஆட்சி நல்லா இருக்கு. அதனால மீண்டும் வரணும்னு எதிர்பார்க்குறோம். அவர் கலைஞர் டிவி கொடுத்தாரு. எல்லார் வீட்லயும் இன்னைக்கு கலர் டிவி கலைஞர் மூலியமா இருக்கு. கலைஞர் ஐயா வந்தால் நல்லா இருக்கும். அவங்க நல்லதெல்லாம் செய்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரங்க இருந்து 5 வருஷம் ஆகுது. நான் விதவை லோனுக்கு எழுதி போட்டேன். இப்போ இவங்க ஆட்சியில் தான் எனக்கு அது கிடச்சிருக்குது. அதனால் அவங்க வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டிவி கொடுத்துருக்குறாங்க. அப்புறமா இந்த கலைஞர் காப்பீடு திட்டம், அப்புறமா நாங்கள் அந்த வெள்ள நிவாரண நிதி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய செய்கிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. எல்லாம் செய்வாங்க, நாங்கள் எதிர்பார்க்குறோம். கலைஞர் ஐயா தான் வரணும். அவங்க எல்லாம் இலவசமாக எல்லாம் செய்கிறாங்க. ₹1 அரிசி போடுதாங்க. அப்புறம் கலர் டிவி வாங்கியிருக்கோம். அப்புறம் இந்த கல்யாண தொகையெல்லாம் தராங்க, நல்லா தராங்க. அப்புறம் அவங்க எல்லாம் நன்மை செய்கிறாங்க. அதனால கலைஞர் ஐயா தான் வரணும். வந்தால் தான் நல்லாயிருக்கும். கலைஞர் ஐயா வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய உதவிகள் நாங்களே வாங்கியிருக்கோம். டிவி கொடுத்துருக்காங்க, கேஸ் ஸ்டவ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உதவி கொடுத்துருக்காங்க. ஐயா தான், கலைஞர் தான் வரணும். ஏதோ நல்லதை செய்கிறவரை தான் கேட்போம். என்ன சொல்கிறேன், எனக்கு ஜெயலலிதா பற்றி எப்பவுமே தெரியாது. எங்களுக்கு எங்கள் வீட்டுக்காரர் இருந்த காலத்துலேருந்து இவர் தான். அதனால நான் எப்போதும் இவருக்கு தான் போடுவோம் ஓட்டு. கலைஞருக்கு தான் போடுவோம். ஏதோ ஒரு நல்லதை செய்கிறாருன்னு. நாங்கள் இந்த பள்ளத்துக்குள்ளே தண்ணிலையும் சேத்துலையும் கிடந்தோம். இப்போ எவ்வளவோ முன்னேற்றம் ஆயிருக்கு எங்கள் ஊர். இன்னைக்கு நல்லா ரோட்டு வசதி வந்திருக்கு. அரிசி ₹1 அரிசி கொடுக்குறாரு. பருப்பு அரிசி விலையெல்லாம் குறைஞ்சிருக்காரு. எங்களுக்கு கலைஞர் வந்தால் தான் எங்களுக்கு நல்லாயிருக்கும். பசங்களுக்கு கல்வி வளர்ச்சி தான் முக்கியம். அதுக்கு இப்போ ஸ்கூல் பெருசாக கட்டி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலும் மக்களுக்கு அவசியம் அதுவும் செஞ்சுருக்குறாங்க. 108 ஆம்புலன்ஸு மக்களுக்கு நல்ல இதாக இருக்குது. அதனால் இனியும் 6வது தடவையாக கலைஞர் தான் முதலமைச்சராக வரணும். அவருக்கு தான் நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம். கலைஞர் தான் வரணும். இவ்வளோ நாள் நாங்கள் 5 வருஷம் கஷ்டம் கஞ்சி குடிக்கிறோம்னா அது கலைஞர் ஆட்சியால் தான். ₹1 ரேஷன் அரிசி யார் கொடுக்குறா? அதனால் கலைஞர் ஆட்சி தான் வரணும். கலைஞர் ஆட்சி தான் வரணும் விரும்புகிறோம். ஏன்னா இப்போ முந்தி இருந்தது விலை இந்த வாட்டி ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு ₹3 அரிசி இருந்தால் இப்போ ₹1 விற்கிறாங்க. எந்த ஒரு சலுகை 25 ரூபாய்க்கு மளிகை பொருளாக கிடைக்குது. பிஜி பவர் கொடுத்துக்கிறாரு, டிவி கொடுத்தாரு. இன்னும் இது மாதிரி என்ன செய்வாரோ அந்த புண்ணியம் சரி இருக்கு. போ கலைஞர் வரணும் தான் பார்க்குறோம். எங்களுக்கு எல்லாம் உதவி செய்திருக்காரு. குழு மூலியமாகவும் இந்த ஏரியா மூலியமாகவும் எனக்கு கலைஞர் நல்லா உதவி செய்திருக்காரு. கலைஞர் ஆட்சி தான் வரணும். ஐயா கலைஞர் வந்தாருன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். கலைஞர் தான் வரணும்னு நினைக்கிறோம். அவங்க நல்லது பண்ணாங்களே அதனால கலைஞர் தான் வருவார். கண்டிப்பாக கலைஞர் தான் வரணும். இப்போ இலவச வீடு கட்டி கொடுத்தாங்க ஊர்ல. என்ன தேவையோ எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. மகளிர் குழுக்கு நல்லா ஹெல்ப் பண்றாங்க. நிறைய பேர் செத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கலைஞர் காப்பீடு திட்டம் வந்ததுல இருந்து நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. நல்லா பார்த்து உயிர் பொழைச்சு எல்லாமே அவரால் தான் வந்தது. நிறைய பேர் புகழ்றாங்க. அதே மாரி இலவச வீடு நிறையா, டிவி கொடுத்துருக்காங்க, கேஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே சொன்ன மாரியே வந்துருச்சு. இந்த தடையும் அவர் தான் வரணும் எதிர்பார்த்துடுவோம் கண்டிப்பா. சேலம், எங்களுக்கு சேலம் ஆத்தூர். இப்போ அங்கேயே எவ்வளோ நாங்களே இப்போ கட்டி கொடுத்துருக்காங்க வீடு. 55,000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்போ 75,000 ரூபாய் கொடுத்து வீடு கட்டி கொடுக்காங்க.